வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 3ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 எண்களின் கூடுதல் 20 அப்படி இருக்கட்டும். மொத்தம் எத்தனை நம்பர் நமக்கு தெரிஞ்சு போச்சு? 3 நம்பர் தெரிஞ்சு போச்சா? அந்த 3 நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. தேவையான 3 எண்கள் எக்ஸ் ஒய் இசட். இப்போ கணக்கு வாங்க. 3 எண்களின் கூடுதல் 20. எந்த 3 நம்பரை கூட்டணும்? இந்த 3 எண்களை கூட்டணும். எக்ஸு ஒய் இசட் இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதா? எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் எல்லாத்தையும் கூட்டினா 20 வருது. அதுக்கு அடுத்து பாருங்க. முதல் எண்ணை 2ஆல் பெருக்கி, இதான் என்னது? முதல் எண் எக்ஸ். எக்ஸ் என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கணும், பெருக்கியாச்சு. இரண்டாவது எண்ணை கூட்டணும். இரண்டாவது எண்ணை ஒய்யா அப்படியே கூட்டணும். மூன்றாவது எண்ணை கழிக்கணும். மூணாவது எண்ணை இசட்டை கழிக்கணும். இந்த மாதிரி கழிச்சோம்னா கிடைக்கும் மதிப்பு என்னவா? 23. இது 2வது சமன்பாடு. அதுக்கடுத்து பாருங்க. முதல் எண்ணை 3ஆல் பெருக்கி, முதல் எண்ணை எக்ஸ் தானே, எக்ஸை எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும், பெருக்கியாச்சு. அதுக்கடுத்து பாருங்க. பெருக்கி வரும் மதிப்புடன் 2 மற்றும் 3வது எண்களை கூட்டணும். 2வது எண்ணு ஒய் கூட்டிக்கணும், 3வது எண்ணு இசட்டு அதையும் கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்குதா? 46 கிடைக்கிறது. அப்படின்னா அந்த 3 எண்களை எந்த முறையில் கண்டுபிடிக்கணும்? நேர்மாறு அணி முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க. 3 சமன்பாடு உருவாக்கிட்டோம். இதில் நம்ம என்ன அணி சமன்பாடு உருவாக்க போகிறோம். இதில் எக்ஸ் ஒய் இசட்டோட கேள்வி என்ன? எதுவுமே எல்லாம் 1 இருக்கிறது தான். அப்போ எக்ஸோட கேள்வி 1, ஒய்யோட கேள்வி 1, இசட்டோட கேள்வி 1. இதில் பாருங்க. எக்ஸோட கேள்வி 2, ஒய்யோட கேள்வி 1, இசட்டோட எதுவுமே இல்லை, 1 தான். ஆனால் முன்னால் எனக்கு மைனஸ் இருக்குன்னா -1. எக்ஸோட கேள்வி 3, ஒய்யோட கேள்வி 1, இசட்டோட கேள்வி 1, எதுவுமே இல்லைன்னா 1. சரியா? இதில் இருக்கக்கூடிய மாறி என்ன? எக்ஸ் ஒய் இசட் தானே, அதனால் எக்ஸ் ஒய் இசட். நீங்கள் இதை வேணால் பெருக்கி பார்க்கலாம். பெருக்கி பார்த்தா இதே தான். 1 எக்ஸ் பெருனா எக்ஸு ப்ளஸ் 1 ஒய்யும் பெருனா ஒய், 1 எக்ஸ் பெருனா இசட் தான் வரும். ஈக்குவல் டு இது எதுக்கு சமமாக இருக்குது? 20, 23, 46க்கு சமமாக இருக்கிறது. இது அணி சமன்பாடு. பாருங்க. முதல்ல இருக்கிறது ஏன்ற அணி, அடுத்து இருக்கிறது எக்ஸ் அணி, இந்த ஈக்குவல் இந்த பாருங்களா, இது பீன்ற அணி. நமக்கு என்ன வேணும்? இந்த எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மதிப்பு தான் வேணும். அப்போ இது இங்கே இருக்கட்டும். ஏ வலது பக்கம் போனால் ஏ இன்வர்ஸாக மாறும். இங்கே முதல்ல இருக்கா, அப்போ இங்கே என்ன வரணும்? ஏ இன்வர்ஸ் முதல்ல தான் வரணும். சரியா? இப்போ பாருங்க. நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஏ இன்வர்ஸ் வேணுன்னா நமக்கு அந்த அணிக்கோவை ஏவை முதல்ல எடுத்து எழுதலாம். ஏ ஈக்குவல் டு முதல்ல தான் ஏ 1 1 1, 2 1 -1, 3 1 1 எழுதிட்டோமா? இப்போ என்ன செய்யணும்? இதனுடைய மதிப்பு வேணும் இல்லையா? மதிப்பு கண்டுபிடி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். பாருங்கள். 1 இருக்கா, 1 எழுதிக்கிட்டு 1 இருக்கிற நிறையில மறைச்சிருங்க. ஓரொன்னா 1 மைனஸ் பண்ணணும். 1ஐயும் -1 இங்கே ஒரு மைனஸ், அப்போ +1 மாறிவிடும். -1 இந்த குறியீடு ரொம்ப முக்கியம். -1 இந்த 1 இருக்கிற நிறைய மறைச்சிருங்க. 2 1 2 மைனஸ் பண்ணணும். 3ஐயும் -3 இங்கே ஒரு மைனஸ், அப்போ என்ன மாறும்? +3 மாறிவிடும். +3 அதுக்கு 1 என்ன 1 +1 ப்ராக்கெட் போட்டுங்க. 1 இருக்கிற நேரம் மறைச்சிருவான். 2 1 2 மைனஸ் பண்ணணும். 3 1 3 3 1 3 சுருக்கிடுமா? ஈக்குவல் டு 1 × 1 1 கூட்டினா 2 -1 × 2 3 கூட்டினா 5 +1 × 2 -3 என்ன ஒரு -1 ஈக்குவல் டு. இப்போ பாருங்க. 2 2 மைனஸ் பண்ணும். 5 5 ப்ளஸ் மைனஸ் 1 1 கூட்டுங்க. 5 1 கூட்டினா 6 என்ன 6 -6 -6 +2 வேறு கழிக்கணும். கழிச்சு என்ன வரும்? 4 பெரிய மைனஸ். சரியா? இதை சுருக்குனா -4 என்ன வரல? 0 வரல. அப்போ என்ன இருக்கு? நேர்மாறு உண்டு. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் உண்டு. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு என்ன வேணும்? இணை காரணி அணி வேணும். கண்டுபிடிக்குமா? இணை காரணி அணி பாருங்க. ஏஐஜே ஈக்குவல் டு இணை காரணி அணி கண்டுபிடிக்க இந்த குறியீடு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ பாருங்க. நம்ம இணை காரணி கண்டுபிடிக்க இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்போட சிற்றணி கோவைகள் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதான் என்னது? நமக்கு தேவையான இணை காரணி அணி. பாருங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல ப்ளஸ் தானே, இந்த ப்ளஸ்ஸை இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருவோம். மறைச்சாச்சா? முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. 1 1
மைனஸ் பண்ணணும். மைனஸ் -1 இங்கே ஒரு மைனஸ், அப்போ +1 மாறிவிடும். அடுத்த குறியீடு என்ன? மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. அடுத்த ஒரு பாருங்க 1 தானே, இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்க, இங்கே 2 1 2 மைனஸ் பண்ணணும். 3ஐயும் -1 -3, இங்கே ஒரு மைனஸ், அப்போ +3 மாறிவிடும். சரியா? அதுக்கடுத்து ப்ளஸ்ஸை போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இதுதானே 1 தானே, இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 2 2 மைனஸ் பண்ணணும். 3 3 முடிஞ்சுது. முதல் நிறைய முடிச்சிட்டோமா? இப்போ ரெண்டாவது நிறை எதில் ஆரம்பிக்குவாங்க? மைனஸ் ஆரம்பிக்குது. இங்கே 2 தானே முதல்ல இருக்குது. அப்போ இந்த 2 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிருங்க. இந்த மைனஸ் குறியீடை போட்டுக்குங்க. போட்டாச்சா? இப்போ பாருங்க, குறுக்க பாருங்க. முதல்ல கீழ் நோக்கி 1 மைனஸ் பண்ணணும். 1 முடிஞ்சுதா? அடுத்து ப்ளஸ். அடுத்த உறுப்பு பாருங்க, ரெண்டாவது 1 தானே, இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா பாருங்க, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. 1 மைனஸ் பண்ணு, இங்கே 3 இருக்குது, அங்கே 1 3 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து இந்த மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. கடைசி உறுப்பு என்ன? -1 தானே, இந்த -1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா 1 மைனஸ் பண்ணணும். 3 முடிஞ்சுதா? இப்போ மூணாவது நிறை ஆரம்பிக்க போகிறோம். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். பாருங்க, ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டோமா? இந்த 3 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சாச்சு. முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 1ஐயும் -1 பெருக்குனா -1. இந்த குறியீடை பார்த்துறாதீங்க, இது வந்து நமக்கு வந்து விரிவாக்கம் தான் முடிஞ்சு போச்சு. சரியா? 1ஐயும் -1 மைனஸ் பண்ணணும். 1 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ரெண்டாவது ஒரு பாருங்க, 1 தானே, இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிருவோம். முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. 1ஐயும் -1 பெருக்குனா -1 மைனஸ் பண்ணணும். 2 2 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். கடைசி ஒரு பாருங்கள், 1 தானே, இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சாச்சு. முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. 1 மைனஸ் பண்ணணும். மேல் நோக்கி பெருக்கும்போது 2 முடிஞ்சுதா? இதான் என்னது? நமக்கு தேவையான இணை காரணி அணி. இதை நம்ம சுருக்கிட்டோம்னா போதும், நமக்கு தேவையான இணை காரணி அணி கிடச்சிரும். பாருங்கள், ஈக்குவல் டு 1 கூட்டினா 2, என்ன 2 +2 தான். இந்த இடத்துல பாருங்கள் என்ன இருக்குது? 2 3 கூட்டினா 5, வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -5. 2 -3, அப்போ என்ன கழிச்சா 1, பெரிய -1, ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ் தான், அப்போ -1. 1 -1 0 ப்ளஸும் கிடையாது, மைனஸ் கிடையாது. 1 -3 -2 -2. 1 -3 -2 தான், வெளியில் ஒரு மைனஸ், அப்போ என்ன +2 மாறிவிடும். -1 -1 என்ன வரும்? -2. -1 -2 -3, இங்கே ஒரு மைனஸ், அப்போ +3 மாறிவிடும். 1 -2 என்ன வரும்? -1 வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான இணை காரணி அணி. நமக்கு என்ன வேணும்? சேர்ப்பணி வேணும் இல்லையா? அட்ஜாயின் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சேர்ப்பணி அட்ஜாயின் ஏ வேணும். அட்ஜாயின் ஏன்னா இந்த இணை காரணி அணி இருக்கு இல்லையா, ஏஐஜே, இதை நம்ம டிரான்ஸ்போஸ் நிரல் மாற்றம் செஞ்சோம். இதான் என்னது? இணை காரணியை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. முதல் நிரையாக எழுதணும். 2 -5 -1 எழுதிட்டோமா? ரெண்டாவது நிறை பாருங்கள், 0 -2 2. மூணாவது நிரையாக எழுதணும். -2 3 -1 முடிச்சிட்டோமா? இதான் என்னது? நமக்கு தேவையான சேர்ப்பு அணி. இப்போ நமக்கு என்ன வேணும்? நேர்மாறு அணி வேணும். ஃபார்முலா என்ன? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det of A இன்டு அட்ஜாயின் A. இதான ஃபார்முலா. ஈக்குவல் டு 1/det A. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதான் என்னது? நமக்கு தேவையான டிட்டர்மினன்ட் A. சரியா? -4 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல -4 சேர்ப்பணி இங்கே இருக்குது பாருங்க, என்ன இருக்குது? 2 0 -2 -5 -2 3 -1 2 -1 எழுதிட்டோமா? இப்போ பாருங்க, நமக்கு என்ன மதிப்பு வேணும், எதோட மதிப்பு வேணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இது பண்ணிடலாமா? 1/4 இந்த மைனஸ் இருக்கா, மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவான். அப்போ இது என்ன மாறும்? -2 மாறுமா? -2 0 தான், மைனஸ் கொண்டு போயிருக்குன்னா +2. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போக போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்? மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் போயிருக்குன்னா +, +ஐ மைனஸ் -3.
இங்கே மைனஸ் கொண்டு போனால் ப்ளஸ் 1, மைனஸ் ஒன்று மைனஸ் 2, மைனஸ் 1 ப்ளஸ் 1. என்ன செஞ்சிட்டோம் இந்த ஸ்டெப்பில்? இங்கே வெளியில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இதான ஃபார்முலா காமிக்கிட்டுமா? ஸ்டார்டிங்கில் எழுதணும் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இந்த பீன்ற இங்கே இருக்கா, இதை எடுத்து எழுதணும். 20, 23, 46 எடுத்து எழுதிக்கலாமா? முதல்ல ஏ இன்வர்ஸ், இதான் ஏ இன்வர்ஸ். அதை எடுத்து எழுதுங்க. 1/4 மைனஸ் 2 0 2 5 2 மைனஸ் 3. அதுக்கு அடுத்தது 1 மைனஸ் 2 1. இது வந்து என்ன அணி? ஏ இன்வர்ஸ். பி எழுதணுமா? பி காமிச்சோம் இல்லையா? என்ன காமிச்சேன்? 20 23 46. இப்போது இதை நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்கள் எப்படி பெருக்கணும். ஈக்குவல் டு 1/4. இந்த முதல் நிறை எடுத்து முதல் நிறை பெருக்குமா? மைனஸ் 2 20 பெருக்குனா மைனஸ் 40, 0 23 பெருக்குனா 0 தான். ப்ளஸ் 2 46 92. அதுக்கடுத்து பாருங்கள், ரெண்டாவது நிறை எடுத்து பெருக்க போகிறோம். 5 20 100, 2 23 பெருக்குனா 46, ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ் தான். 3 46 138. சரியா? இப்போ மூணாவது நிறை எடுத்து பெருக்கோம். 1 20 பெருக்குனா 20, ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸு. 2 23 46, 1 46 46. என்ன 46 ப்ளஸ் 46. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 1/4. 92லேருந்து 40 கழிச்சோம்னா 52. இது ரெண்டையும் கூட்டுங்க. 100ஐயும் 46ஐயும் கூட்டினா 146. 146ல் 138 கழிச்சிட்டோம்னா வெறும் 8 மட்டும் நமக்கு வரும். ப்ளஸ் 46 மைனஸ் 46 கேன்சல் என்ன வரும்? வெறும் 20 மட்டும் நமக்கு வரும். சரியா? இப்போ என்ன அர்த்தம் பாருங்கள். ஈக்குவல் டு 1 52 கொண்டு 52 தான். 52 என்ன செய்யும்? 4 கொண்டு வகுத்தா போதும். இதில் இருக்க எல்லாத்தையும் 4 கொண்டு வகுத்துட்டா போதும். ஏன்னா தொகுதியில் 1 இருக்குது. 52 4 கொண்டு வகுத்தா 13. 13 4 52. 8 இருக்கா? 8 4 கொண்டு வகுத்தோம்னா 2 8. அதுக்கு அடுத்து பாருங்கள் 20 இருக்கா? 20 4 கொண்டு வகுத்தா 5 20. இதான் என்னது நமக்கு தேவை. இது வந்து எக்ஸ் தானே. எக்ஸ்ன்றது என்னது? எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ்ன்ற அணி என்ன? எக்ஸ் ஒய் இசட். தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு என்ன? 13. ஒய்யோட மதிப்பு என்ன? 2. இசட்டோட மதிப்பு என்ன? 5. தேர்ஃபோர் தேவையான 3 எண்கள். தேவையான 3 எண்கள். 3 எண்களை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. 3 எண்கள் என்னென்ன? 13 ஒரு நம்பர், 2 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் என்ன? 5. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.